இன்னைக்கு சாயங்காலம் கடையில் இருக்க விட்டுட்டே மழை பெஞ்சுதுங்க. மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. லைட்டாக துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா ஹெவியாகிட்டும் இல்லை. ஆனால் கடைக்குள்ளே இருக்க முடியலைங்க. அவ்வளோக்கு சூடு உள்ளுக்குள்ளே. ஒரு ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து வர்ற சூடுக்கு நம்மளே காய வச்சிரும். அந்த அளவுக்குள்ள சூடு. கொஞ்சம் வெளியில் ட்ரை போட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வெளியில் மழையை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கஸ்டமரும் அவ்வளோவா வரல. சரி அப்படியே வெளியில் உட்காந்துருந்தேன். மழை வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. வெயில் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. குளிர்காலம் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. சரி அதெல்லாம் அந்த சைடு இருக்கட்டும். நம்ம மாடி மேலே அழகாக பூத்திருக்க லில்லியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது ரெயின் லில்லி. பார்க்குறதுக்கு அதோட கலர் அப்படி இழுக்குதுங்க. லைட் பிங்க் கலரு. லைட்டுன்னு சொல்லக்கூட முடியாது. விரிஞ்சதுக்கப்புறம் அது பிங்க் கலர் ஆகுது. விரியக்கு முன்னாடி நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மழையெல்லாம் கல்லு மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஐஸ் கட்டி மழை. அதனால நான் அவ்வளவா மாடியில நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே நெறைய பூ விரிஞ்சிருக்குதுங்க. நான் பார்க்கவே இல்ல. செக்ஷனா விரிஞ்சு நிக்குது. ஒரு இடத்துல ஒரு செக்ஷன்ல வச்சிருக்கேன். அடுத்து 2, 3 செடிங்களுக்கு இடையில கொண்டு வச்சிருக்கேன். அப்படி தனித்தனியா எங்கெல்லாமோ இருக்குதுங்க. வச்ச இடம் எனக்கே மறந்து போயிருச்சு. அது பூத்ததுக்கு அப்புறம் தான் இங்கெல்லாம் இந்த செடி இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சுங்க. அ மனசுல அப்போ தோணுச்சு, எல்லா செடிங்களையும் ஒன்னிச்சு சேர்த்து வச்சு, அது பூத்து நின்னா எவ்வளோ அழகா இருந்திருக்கும். இந்த செடியெல்லாம் இருக்கிறது தெரியும். ஆனா, இந்த கலருங்கிறது எனக்கு மறந்து போயிருச்சுங்க. பார்த்தீங்களா? இப்ப தான் மொட்டு எடுத்து அழகா விரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. காலை மேனனால இப்ப தான் லைட்டா விரிய தொடங்குது. அது விரிஞ்சதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். மனசுல நெனச்சுட்டேன், இனி எல்லா இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு, எல்லாம் பூக்கிறத சேர்த்து போடணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி இதோட சீசனும் முடிஞ்சிருங்க. வருஷத்துல ஒரு வாட்டி இல்லன்னா 2 வாட்டி பூக்குங்க. பூக்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா கொத்தா பூக்கும். பரவாயில்ல. ஆனாலும் நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போறேன். அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.